அறிவித்துள்ளார். அண்மை செய்தி. ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். ஈஷா யோகா மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த சிவஞானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈஷா யோகா மையம் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நாளில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஈஷா யோகாவில் கூடுகின்றனர். ஈஷா யோகா மையம் நடத்தும் சிவராத்திரி நிகழ்ச்சிகள் வெள்ளியங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஈஷா யோகா மையம் நடத்திய சிவராத்திரி நிகழ்ச்சியில் 7 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட கழிவு நீர் வனப்பகுதிகளை மட்டுமல்லாமல் அருகில் உள்ள விவசாய நிலங்களையும் மாசுபடுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபல் ஒலி அளவை விட அதிகமான அளவிலும் நிகழ்ச்சி வனப்பகுதியில் நடத்த விதிகளை மீறிய செயல் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஷாவில் முறையான கழிவு நீர் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்த உத்தரவிடக் கோரியும் விதிகளை வனச்சூழலை பாதிக்கும் வகையில் ஒலி மாசு ஏற்படுத்தும் ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படும் சிவராத்திரி விழாவின் பொழுது எந்த சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதில்லை என்றும் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் யோகேஸ்வரன் வாதிட்டார். ஈஷா அறக்கட்டளை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் தன் நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு வாங்க மறுத்ததால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக மனுதாரர் ஈஷாவுக்கு எதிராக அந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் கடந்த ஆண்டும் இதே போல கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிவராத்திரி விழாவின் பொழுது எந்த விதிகளையும் மீறுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெ. ரவீந்திரன், விதிமீறல்கள் இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். சிவராத்திரி விழா நிகழ்ச்சிகளின் போது விதிகள் முறையாக கண்டிப்புடன் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிவராத்திரி விழாவின் பொழுது விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து பிப்ரவரி 24 அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.